ஓம் நம சிவாய. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஒரு விடயத்தை பற்றி பேசுவோம். அதாவது எங்களுடைய ஐயாமாரை பற்றி பேசுவோம். ஐயாமார் விடும் பிள்ளைகள் அதுகளை நான் பல விடயங்களை சுட்டி காட்டுவதுண்டு. சிலதை தனிமையிலும் சுட்டி காட்டுவதுண்டு. அதாவது சில வெளியிலேயே சொல்ல முடியாத சில சிக்கல்களை நான் தனியலையிலே பேசியிருக்கின்றேன். அது வெளிப்படுத்தவில்லை. சிலருக்கு அது தனியே பேசினவர்களுக்கு புரியும். என்னென்றால் எனக்கு பல நிழல் படங்கள் பல காணொளிகள் எல்லாம் வரும். வேறு ஒருவரும் இல்லை, உங்களில் இருப்பவர்கள் தான் எனக்கு எல்லாத்தையும் தருவார்கள். எப்படி என்று சொன்னால், ஈழமணி திருநாட்டிலே ஒரு காதலியை வைத்துக்கொண்டு, கனடாவில் ஒரு காதலியை வைத்துக்கொண்டு ஒரு ஐயர், ஈழமணி திருநாட்டில் ஒரு காதலியோ துணைவி, லண்டனில் ஒரு ஆள், அப்படி இருப்போம் ஐயர். வெளிநாட்டில் ஐயர்மார் இருக்க, நாட்டில் முச்சக்கர வண்டி ஓட்டுநரோடையும் அங்கே உணவகத்துக்கு வேறு ஒருத்தரோட போகிறவர்களுடைய நிலப்படங்கள், இப்படி பல படங்கள் பல படங்கள் எனக்கு வரும். ஆனால் நான் இதுகளையும் நான் போட்டு எதுவும் செய்ததை நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். அது என்னுடைய நோக்கமும் அல்ல. குறிப்பாக பெண்களை நான் இங்கு இதிலே போட்டோ பதிவேற்றியோ நான் எதுவும் செய்ததில்லை. சில காணொளிகளை அவர்களுடைய குருவோ அல்லது அவருடைய தாய்மாரோ இவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அமைவாக நீக்கியும் இருக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் திருந்தி விடுவார்கள் என்னும் ஒரு நம்பிக்கை அவர்கள் தரும் காரணத்தினால். ஏனென்றால் சிலர் அருந்தமிழுக்கு போட்டியாக செய்து காட்டுவேன் என்று சொல்லி சில எண்ணங்களை கொண்டிருப்பார்கள். இவ்வாறான ஒரு எண்ணம் ஒன்று வந்தால் நீங்கள் குரு என்றதுக்கு ஒரு எள்ளளவும் தகுதியற்றவர். அப்படி அருந்தமிழுக்காக உங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் மாற்றி, இந்த முறை இது செய்தால் அடுத்த முறை அது செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தாலே அது நீங்கள் குருவன்றதுக்கான ஒரு தகுதியற்றவர் என பொருள். அத்துடன் இந்த ஐயப்பன் மாலை போட்டவர்கள் மாலை போட்டுவிட்டு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதற்கு எதிர்மாறாக இருப்பது, ஒரு பண்பு இருக்காது, பக்குவம் இருக்காது. கேட்டால் குருசாமி. குருசாமி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றது குருசாமி எனக்கு தெரியுதில்லை. கதைக்கிறது, பேசுறது, அது இது எல்லாமே ஆணவம். இதுகள் இருந்தீங்க, மாலை போட்டாலும் சரி, மாலை போடாமல் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாலை போடைக்க மட்டும், சில பேர் மாலை போடைக்க மட்டும் நான் பக்குவமாக இருக்கணும், அதுக்கு பிறகு நான் என்ன செய்யலாம். அப்போ இப்படியான சூழல்லாம் எங்கடையாக கிடைக்கணும். அடுத்தது இந்த குமுகாய வலைத்தளங்கள். அதாவது இந்த ஐயாமார் தங்களை விளம்பரப்படுத்துறது, படத்தை எடுத்து போடுறது, மற்றது எங்கேயும், அதாவது கருவறைகளை சொல்கிறேன். நீங்கள் வெளியில் படத்தை எடுங்கோ, அதனுங்கோ செய்யுங்கோ, என்னென்றாலும் செய்து கொள்ளுங்க. கருவறைக்குள்ள படத்தை எடுத்து போடுறது, கும்பங்களை அடுக்கி வச்சு போட்டு படத்தை எடுத்து போட்டு போடுறது, தான் இதுக்கு இதாக இருக்கிறேன். உங்களுடைய எண்ணம் பூசையில் இருக்குதா, உங்களை விளம்பரப்படுத்துறதுல இருக்கிறதான்றது ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்ததாக என்ன போறீங்கன்னு சொன்ன என்னவென்று பார்த்தால், இந்த திரைத்துறை பாடல்கள், இதுகளுக்கு ஆடி பாடி களியாட்டங்களுக்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி கொள்வது. அவர்களும் மக்கள் தானே, அவர்களுக்கு ஒரு விருப்பு வெறுப்பு இருக்காது ஒன்று நீங்கள் பலர் கேட்கிறீர்கள். அவர்களுக்கு விருப்பம் இல்லையா, அவர்கள் தனிப்பட்ட, நீங்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்கோ, குருவென்றவர் யார் என்று சொல்லி. நீங்கள் ஆடணும் பாடணும் என்றால் குருவென்ற வேலை உங்களுக்கு சரி வரா. நீங்கள் மாயையில் நிற்கக்கூடாது, மாயை விளக்குவோணும், அவன் தான் குரு. நீங்களே மாயைக்குள்ள மூழ்கி தவிச்சு கொண்டு நான் தான் குரு என்று சொல்றது கேவலங்கட்ட ஒரு கதையாகத்தான் இருக்கும். என்னென்னா, நீங்கள் எடுத்துக்காட்டு வேறு ஒன்று மேடம், எங்கே என்னாலும் ஒரு பௌத்த துறவி ஆடி பாடி கொண்டு இருக்கிறானா, காதல் பாட்டு பாடியோ எங்கேயாலும் அசைச்சு கொண்டு இருக்கிறானா, யாராவது சொல்லுங்க. அல்லது எங்கேயாலும் ஒரு கிறித்தவ பாதிரியார் யாராவது அசைச்சு கொண்டு நிற்கிறானா, அல்லது மௌலவி நிற்கிறானா, உங்களுக்கு என்ன அது, நாங்கள் அப்படி என்று சொன்னால் அது என்ன என்று சொல்லி கேள்வி உங்களுக்கு. நீங்கள் முதல்ல ஒழுங்காக இருங்கப்பா. உங்களை பார்த்து தான் மற்றவன் ஒழுக்கத்தை பின்பற்ற வேணும். நீங்களே ஒழுக்கம் கட்டவடாக இருந்தோடனே நீங்கள் அந்த பாட்டும் இந்த பாட்டும் படித்து நீங்கள் வேணும் உங்களுக்கு அப்படி செய்ய போறீங்களா? நீங்கள் குருவென்ற இந்த விளையாட்டுகளை விட்டுட்டு நீங்கள் ஒரு அடிப்படை மாந்தனா நீங்கள் வாங்கோ. மக்களோட மக்களாக இருந்து நீங்கள் உங்களுடைய ஆட்டங்கள் பாட்டங்கள் கூத்துகளை நீங்கள் செய்யுங்கோ. உங்களுக்கு ஆசாபாசம் இல்லையான்னு கேட்டால் அப்போ குருவென்றால் என்ன? அதை என்ன குருவென்றால் என்ன? அடுத்தது தொலைபேசியில் இடுப்புக்கு சொல்லி போட்டு பலர் நிற்கிறது. சில இளையோர்கள் எல்லாம் போட்டு நான் அதை சில பேற்ற வேண்டுகோளுக்கு இணங்க நான் அதெல்லாம் நீக்கி இருக்கிறேன். என்னென்றால் அவர்கள் திருந்தி விடுவார்கள் சொல்லி. இளசுகள் திருந்தும், ஆனால் பழசுகள் திருந்தது இல்லை. பழசுகளுக்கு எங்கேயோ எல்லாம் பல பிள்ளைகள் இந்த ஆணவம், மமதை, நான் என்ற ஒரு திமிர், நான் என்ற ஒரு எண்ணம் எந்த ஒரு குரு என்றவனுக்கும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீ குருவே இல்லையப்பா, நீ குருவே இல்லை. குரு என்ற சொல்லுக்கும் உங்களுக்கும் எந்த வகையான தொடர்பும் இல்லை. பக்கத்தில் வேணுமென்றால் ஒரு டூனாவை சேர்த்து போட்டு கொள்ளலாம், குருடு.
அதான் உண்மை. உங்களுக்கு ஆணவம் கண்மமான மும்மலங்களும் இருக்கும் என்று சொன்னார். அருந்தமிழை வந்து எதிர்த்து நீங்கள் வந்து இது செய்ய வேணும், குரல் வித்த காட்ட வேணும், வால் விளையாட்டு காட்ட வேணும், நடக்கைக்குள்ள வந்து கோமாளிகள் மேலே நடக்கணும் நீங்கள் வழிகட்டிங்கன்னு சொன்னால் காகம் அண்ணன் நடக்க போய் தன்னட மறந்தான்னு சொல்லுவார்கள். அப்படி ஆகாதீங்க. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் சொன்னேன். இந்த கோயிலுக்குள்ள வந்து நிற்கிற ஐயாமாருக்கு சில பெண்கள் பாலியல் தொல்லை கொடுக்குறது. என்னடா ஐயாமார் கொடுக்குறோன்னு சொல்கிறோம், சில பெண்கள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கோயில்களை கட்டி போட்டு கோயில் நடத்துகிறோம், கோயில் வச்சுக்கிறோம்னு சொல்லி சிலர் வந்து அதை வணிகத்தலமாக வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கோயில் என்பது வந்து வழிபாட்டுத்தலம் இல்லை, வணிகத்தலமாக நினைத்து கொண்டு அதன் மூலம் பணம் ஈட்டி வயிறு வளர்க்குறதுக்காக சிலர் அதை தொழிலாக சோம்பறிகள், சிலர் அதை தொழிலாக இதுதான் எனக்கு கோயில், இதுதான் பிழைப்பு, இதை வச்சு பிழைப்பு நடத்துகிறேன்னு மக்களை ஏமாற்றி மக்களின் உழைப்பை வறுகி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. சரிதானே? இப்படிப்பட்ட சிலருக்கு வந்து எப்படி என்னத்தை நடத்தணும் என்று சொல்லி எதுவுமே தெரியாது. கோயிலை பற்றியும் தெரியாது, வழிபாட்டை பற்றியும் தெரியாது, பணத்தை பற்றி நல்லா தெரியும். அப்படிப்பட்ட சிலர் கோயிலை நடத்தினோம். சரியா? நான் உண்மையை சொல்கிறேன். இதில் வந்து உண்மைகள் வந்து என்றும் உறங்காது. ஆனால் இது பலருக்கு கோபம் வரக்கூடாது. அப்படி கோபம் வந்துன்னு சொன்னால் உங்களுக்கும் இதில் வந்து சிக்கல் இருக்குன்று தான் பொருள். ஆகையினால் உங்களை நீங்கள் தத்தேர்வு செய்து பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு கோபம் வந்துன்னு சொன்னால் நீங்களும் இதுக்குள் உள்ளடக்கம். ஆகையினால் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்து மூச்சை நல்லா உள்ள விட்டுட்டு வடிவா சிந்திங்க. இதுக்கு நீங்கள் உள்ளடக்கம் இல்லைன்னா சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கலாம். ஐயாமாருக்கு வந்து அந்த கோயில்காரற்ற பிள்ளைகள், கோயில்காரற்ற துணைவிமார் என்ன செய்யறா, ஐயாமாருக்கு கண்ணடிக்கிறது, ஐயாமார்ட்ட வயிற்றை தடவுறது, தாடியை தடவுறது, நிழற்படங்கள் எல்லாம் வந்திருக்கு ஐயாக்களே. இதெல்லாம் எனக்கு நிழற்படம் வந்திருக்கு. இது ஐயாமார்ட்ட பிள்ளை இல்லை, இது ஆற்ற பிள்ளை, கோயில் வைத்துக்கிறவர்களுடைய பிள்ளை. கோயில் என்று சொல்லக்கூடாது, வழிபாட்டு தலம் என்னும் பேரிலே வணிகத்தலங்களை வைத்து கொண்டவருடைய வேலை. இப்படி செய்யாதீங்க. கோயிலுக்குள்ள ரெண்டு கொண்டு ஐயாண்ட வயிற்று தடவுறதும், வண்டிகை தடவுறதும், ஐயாவுக்கு கண்ணடிக்கிறதும், நாக்கு நட்டி காட்டுறதும் இது கோயில். அதை வந்து அதனுடைய புனிதத்தன்மையை பண்ணணும். இந்த தொடர்புடைய ஐயாக்கள் நீங்கள் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காதீங்க. பார்க்குறத கண்டிங்க. பிள்ளை இது பிள்ளை, இது கோயில், இது வழிபாட்டு தலம் என்று ஒரு நாள் உங்களுக்கு இதை சொல்வதற்கு உங்களுக்கு நெஞ்சில் ஒரு அழுத்தம் வருதோ அன்றுதான் உங்களுடைய ஆன்மாவை வளர்ச்சி அடையும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அதை நயத்து கொண்டு போகிறீர்கள், நீங்கள் குருவாக வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினால் இதை நீங்கள் சற்று சிந்திக்க வேணும். சரிதானே? நீங்கள் சொல்வார்கள் தெரியுமா, ஊசி வந்து இடம் கொடுத்தா தான் நூல் போகும் என்று சொல்லி. நீங்கள் இந்த இடத்த ஊசியை வந்து நூலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஐயா மேரேஜ் சொல்கிறேன். சரிதானே? அதே மாதிரி வார பெண்கள், அதாவது கோயில் நடத்தினற்ற துணைவி மேர் எல்லாமே தெரியும். எல்லாத்துக்கான சான்றுகளும் இல்லாமல் நான் கதைப்பதில்லை, பேசுவதில்லை. எல்லா சான்றுகளும் வைத்திருக்கின்றேன். பலரை இதை சொல்லி கேவலப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆகையினால் நீங்கள் சிந்தியுங்கள், நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். எங்களுடைய வழிபாடு வந்து பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் வழிபாடு செய்வதற்கான இடத்தில் இருக்கின்றோம் நாங்கள். குருக்கள் என்று சொல்லிக்கொண்டு பல கோமாளிகள் குருட்டு வேலை பார்த்து எங்களுடைய வழிபாட்டை அழித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அழிவின் காரணமாக பலர் கோயிலுக்கும் வருவதில்லை, பலர் வந்து எங்களுடைய சமயத்தை விட்டே வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு காரணம் இதிலே இருக்கும் இந்த நான் குறிப்பிட்ட இதுக்கு உள்ளடங்கக்கூடியவர்கள் மட்டுமே. ஆகையினால் சற்று சிந்தியுங்கள். சமயத்தின் மூலம் செல்லும், சமயம் காட்டும் வழி, அந்த வழியை பின்பற்றும் மக்கள், எதிர்கால தலைமுறை இதுகளை சிந்தித்து நீங்கள் அனைவரும் முடிவெடுப்பீர்கள் என நம்புகின்றேன். ஓம் நமச்சிவாய. நான் வந்து இதை சிவனை வேண்டிய இந்த கருத்தை வளத்தை நான் பதிவு செய்கின்றேன். இதை நீங்கள் என்னை திட்டினாலும் சரி, என்னை போற்றினாலும் சரி, மகிழ்ந்தாலும் சரி, யாதும் சிவனுக்கே நான் வந்து ஒப்படைக்கின்றேன். நமச்சிவாய வாழ்க.